ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சதை எப்படி ட்ரேப் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி எடுக்கணும், பாக்ஸ் ஃபோல்ட் எப்படி பண்ணணுன்றதை டீட்டெயில்டாக நம்ம ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோட போட்டிருக்கோம். அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி இன்ஸ்கர்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷேப்பியர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை நார்மல் இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. எப்போவுமே நம்ம லெஃப்ட் சைடு தான் கட்டுவோம். பட் இனிமே கட்டும்போது ரைட் சைட் கட்டிக்கோங்க. பிகாஸ் அந்த இடம் பல்ஜாக தெரியாது. நீங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர்லாம் வைக்கும்போது ரொம்ப பல்ஜாக தெரியாது. ஸோ நான் ரைட் சைடு கட்டிப்பேன் எப்பயுமே. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சதை எடுத்துக்கோங்க. பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சதை ஃபுல்லாக நீட்டாக எடுத்துக்கோங்க. முதல்ல ஷோல்டர் பின்னை தான் எடுக்கணும். மெதுவாக ஷோல்டர் பின் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் ப்ளீட் எடுத்துக்கோங்க. சென்டர் ப்ளீட் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எங்கனக்குள்ள நம்ம சொருகணுன்றதை நீங்கள் தான் கவனிக்கணும். ஸோ சென்டர் ப்ளீட்டை கரெக்டாக பெல்லி பட்டன் கிட்ட வச்சு பாருங்கள். எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு மிச்சம் எக்ஸஸாக இருக்கிறத ஃபுல்லாமே நீங்கள் உள்ளே டக்கின் பண்ண போகிறீங்க. ஸோ பெல்லி பட்டன் கிட்ட ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதாவது அந்த சென்டர் ப்ளீட்டை பெல்லி பட்டன் கிட்ட வச்சுட்டு மிச்சம் எவ்வளோ சொருகணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி சொருகுனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளீட் செப்பரேட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் சொருகணுன்றதை கணக்கு பண்ணி நீட்டாக சொருகுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம சொருக ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பல்ஜாக தெரியக்கூடாது. ஸோ கரெக்டாக சொருகுங்க. உங்கள் ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் மேனேஜ் பண்ணி சொருகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் சைடும் அதே மாதிரி சொருகுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சொருகுனா போதும். பேக் சைடு ரொம்ப தூக்கி சொருகிராமல் நீட்டாக சொருகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பல்லு ப்ளீட்ஸை எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சென்டர் ப்ளீட்டை, அதாவது ஹிப் ப்ளீட்ஸில் நம்ம எக்ஸஸாக பின் குத்திருப்போம்ல, அது எல்லாத்தையுமே கலட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு பின்னை கலட்டாதீங்க, அதாவது உள்ளே டக்கின் பண்ணுற பின்னை கலட்டாதீங்க. எக்ஸஸாக குத்திருக்க எல்லா பின்னையுமே கழட்டிடுங்க. நல்லா உதறிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் பின்னை நம்ம இப்போ குத்த போகிறோம். ஷோல்டர் பின்னை குத்தும்போது எப்பயுமே சென்டர் ஆஃப் த போனில் குத்துங்க. அதாவது அந்த ஷோல்டர் கிட்ட சென்டரில் ஒரு போன் மாதிரி தெரியும், அங்கனக்குள்ளே குத்துங்க. எப்போவுமே நீங்கள் ப்ளவுஸோட கார்னர் ஏரியா இருக்கும்ல, அதோட குத்திட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளீட் ஏறிட்டே வரும். ஸோ அந்த கார்னரில் குத்தாமல் சென்டர் ஆஃப் த போன் உங்களுக்கு தெரியும்ல, அந்த இடத்துல குத்துனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளீட் கழுத்துக்கிட்ட ஏறாமல் வரும். ஸோ சென்டர் ஆஃப் த போனில் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் ப்ளீட் இருக்கும்ல, அதாவது நெக் ஏரியா கிட்டேருந்து ஃபஸ்ட் ப்ளீட் இருக்கும்ல, அந்த ஃபஸ்ட் ப்ளீட்டை நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு வாங்க. டைட்டாக எடுத்துகிட்டு நம்ம இங்கே பின் பண்ண போகிறோம். செஸ்ட் ப்ளீட்டை நம்ம நெக்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த ஃபஸ்ட் ப்ளீட்டை டைட்டாக எடுத்துகிட்டு பெல்லி பட்டன் க்ராஸ் பண்ணி நம்ம ஒரு பின் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப லூஸ் அடிக்கக்கூடாது அந்த இடம், அப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ளீட் இறங்காமல் இருக்கும். ஸோ நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு பெல்லி பட்டன் க்ராஸ் பண்ணி ஒரு பின் பண்ணுங்கள். ப்ளீட்ஸ் அந்த மாதிரி கீழே வச்சு அந்த பார்டர் மட்டும் ஃபஸ்ட்டு தெரிகிற மாதிரி நல்லா இழுத்து விட்டுருங்க கீழே. ஓகே, இழுத்துட்டு இந்த மாதிரி பெல்லி பட்டன் க்ராஸ் பண்ணி ஒரு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சென்டர் ப்ளீட்டை நல்லா உதருங்க. அப்போ தான் அந்த ஃபஸ்ட் ப்ளீட் க்ராஸ் ஆகி போகாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி உதறிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ப்ரீ ப்ளீட் பண்ணும்போது எதுக்கு லாஸ்ட் ப்ளீட் மட்டும் பெருசாக எடுக்கணும்னு சொன்னேன்னு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கட்டாயமாக போய் பாருங்கள். ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ, பாக்ஸ் ஃபோல்டிங் வீடியோ, லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே டக்கின் பண்ண போகிறீங்க. நான் என் ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் நான் உள்ளே டக்கின் பண்ணிக்கிறேன். டக்கின் பண்ணதுக்கப்புறமா இப்போது நீங்கள் இந்த வழியாக நீங்கள் உங்கள் ஹேண்டை விட்டுருங்க. ரைட் ஹேண்டை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த வழியாக நம்ம அங்கே ஒரு பின் பண்ணியிருப்போம்ல, அந்த ப்ளீட்டை இந்த கையில் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் வழியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா மேலே தூக்கிக்கோங்க. மேலே தூக்கிட்டு ஒரு 2 ரொட்டேட். இங்கே நம்மளுக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே அழகாக கிடைக்கும். ஸோ அதுக்காக ஒரு 2 ரொட்டேட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல சொருகிக்கோங்க. இது அந்த இடத்துல நம்ம ப்ளீட்ஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி வரும்ல, அதுக்கு ஈஸியான வழி இது. ஸோ எக்ஸஸாக இருக்கிறதையும் நீங்கள் அங்கிட்ட சொருகி விட்டுருங்க.
இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாத்தையுமே. இப்போது நீட்டாக நம்ம எடுத்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்ல இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சா கரெக்டாக இருக்கும்னு, அதுவே தானாகவே கிடச்சிருக்கும். அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த சாரீ நான் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக வச்சுருந்தேன் வார்ட்ரூப்லேயே. கசங்குதா கசங்காமல் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காண்டி. ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி அயர்ன் பண்ணதெல்லாமே போயிடுச்சு. நான் ஒரு இடத்துல கரெக்டாக தான் வச்சுருந்தேன். பட் இருந்தாலுமே அந்த அயனிங் வந்து எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரும் கிடச்சிரும் உங்களுக்கு. சென்டர் ப்ளீட்டும் நீட்டாக இருக்கும், செஸ்ட் ப்ளீட்டும் அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு சைடில் தெரிகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த செகண்ட் ப்ளீட்டை மட்டும், அதாவது அந்த செகண்ட் ப்ளீட்டு கீழேருந்து செகண்ட் ப்ளீட் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து பின் பண்ணிக்கோங்க. சைடு உங்களுக்கு தெரியாது. அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நீட்டாக தான் இருக்கும். அப்படி அதுவும் மீறி தெரிஞ்சுன்னா இந்த செகண்ட் ப்ளீட்டை மட்டும் ப்ளவுஸோடு சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ளவுஸை போட்டுட்டோம். அதே ஃபார்மேட்டில் தான் நான் வந்து ட்ரேப் பண்ணியிருக்கேன். சைட் ப்ளீட் வந்துட்டு எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் ஆகிடுக்கு, சென்டர் ப்ளீட்டும் எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் ஆகிடுக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம பல்லு ப்ளீட்ஸ் அயர்ன் பண்ணது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து விடுறதுனால விட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே இருக்கட்டும். செஸ்ட் ப்ளீட்டும் நீட்டாக அரேஞ்ச் ஆகிடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.